எடப்பாடி ஆட்களை கூட்டி வச்சு பேசுறாரு, கலைஞ்சு போகுது. சீமான் அதே சொல்றாரு, குவார்டரு பிரியாணி காசு கொடுத்து இந்த கூட்டம் வரலன்னு சொல்றாரு. மக்கள்கிட்ட போய் பேசுறாரு, அவர் மக்களை சந்திக்கிறாரு, மக்கள் அவரை சந்திக்க வராங்க. ஸோ இதுவும் மற்றவங்களோட கேம்பெயின்ல இருந்து சீமான் வந்து மாறுபட்டு நிற்கிறாரு. அடுத்த இளைஞர்களையோ அவருடைய வாக்காளர்களையோ வழிநடத்தக்கூடிய இடத்துல யார் இருக்காங்கிற ஒரு கேள்வி. இப்போ அந்த கட்சியை பற்றி இவ்வளவுக்குள்ள மக்கள் கவலைப்படுறாங்களா? அதுவே சீமானுக்கு பெரிய வெற்றி தானே. நாம் தமிழர் வந்து அமமுகவோட குறைஞ்ச ஓட்டு. அப்போ அந்த கட்சிக்கு அமைப்பு ரீதியான பலம் இல்லைங்கிறதா அர்த்தம். நானே சொன்னேன், 3வது இடம் பாஜக அண்ணாமலை தான் வருவாருன்னு சொன்னேன். நான் 4% வாக்கெடுத்த டாக்டர் ராமதாஸ் பேரை சொல்றாரு. ஓகே, அவருக்கு 5 MLA இருக்கு, ஒரு ராஜ்யசபா இருக்குது, மக்கள் பிரதிநிதிகள் இருக்காங்க. சீமானுக்கு மக்கள் பிரதிநிதிகள் இல்லை. பட் வாக்கு சதவீதம் 4 தான், 3.8 தான். அவர் பேரை தர்மபுரியில பேசுறாரு. ஆனா சீமான் பேரை மு.க. ஸ்டாலின் பேச மாட்டார். ஏன்? சோ அந்த தவிர ஸ்டாலின் பண்ணல. சோ ப்ரூடன்ட் பொலிட்டிஷியனான ஸ்டாலின் சீமான கில்லிங் இன் சைலன்ஸ் பண்ணதுதான் கரெக்ட்னு போறாரு. ஸ்ட்ராட்டஜி கரெக்ட். நீங்க பாஜக ஒதுக்குறது காரணம் 18% கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகள் வந்து உங்களுக்கு எதிராக போயிருங்கிற அச்சத்துல நீங்க பாஜக ஒதுக்குறீங்க. ஸ்டாலின் வந்து பாஜக தோக்கடிச்சு காட்டினவர். திமுகவுக்கு எதிரான ஒரு அணியாட்டு தன்னோட அணி அதிக சதவீத வாக்கெடுக்கிறதுக்கு பேசுறாரே தவிர எதுக்கு உதயநிதி ஸ்டாலின் அமைச்சருக்கு 2 தடவை அப்பாயின்மெண்ட் கொடுத்தாரு? வேற எந்த மாநில அமைச்சர் 2 தடவை அப்பாயின்மெண்ட் வாங்கி மோடியை பார்த்து சந்திக்கிறாரு? குக்கு செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி ஐயா அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் தம்பி, எப்படி இருக்கீங்க? நல்லா தம்பி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும், சிறப்பா இருக்கும். சீமான் அவர்கள் மைக் சின்னத்தை அறிவிச்சு தேர்தல் பிரச்சாரத்தை வீரியமா தொடங்க ஆரம்பிச்சிருக்காரு. ஆனா அரசியல் விமர்சகர்கள் வட்டாரத்துல என்ன பேசப்படுது அப்படின்னா, அந்த 7% வாக்கு அவர் வந்து தக்க வைக்கிறதுல சில சிக்கல்கள் இருக்கு அப்படின்ற விஷயம் வந்து முன்வைக்கிறாங்க. அது இளைஞர் வட்டாரத்துல மட்டும் அந்த வாக்குகள் வந்து சுருங்கி இருக்கு. அது கிராமப்புற வாக்காளர்களோ அல்லது தாய்மார்களோ அந்த அளவுக்கு விரிவடையல அப்படின்ற ஒரு விஷயம் முன்வைக்கிறாங்களே, இது எப்படி பாக்குறீங்க? நல்ல விஷயம் தானே. சீமானை பற்றி பேசுறதே சீமானுக்கு லாபம். முன்னெல்லாம் பேச மாட்டாங்க, இப்ப நிறைய பேர் பேசுறாங்க. அப்ப சீமான் வளர்ந்திருக்காருன்னு அர்த்தம். அவங்க எல்லாம் பேசுறதே அவர் வளர்ந்திருக்காருன்னு அர்த்தம். நான் மட்டும்தான் பேசிட்டு இருப்பேன். மற்றபடி ஐநாதானம் பேசுவார் கொஞ்சம். நான் கொள்கை ரீதியா சீமானுக்கு வேறுபாடு எதிர்நிலைங்கிற சொல்லிக்கிட்டே சீமானுக்கு மெரிட்டா நான் பேசுவேன். இப்பவும் அவரு 4வது முறை தனிச்சு நிற்கிறது ஒரு பெரிய மெரிட்டு. அதான் பெரிய மெரிட்டு. நான் வந்து கொள்கை அடிப்படையில் அவருக்கு ஆதரவு வளையம்ங்கிறத அவரை சார்ந்தவங்க சொல்லுவாங்க. நான் ஆட்டிடியூட் தனிச்சே நிற்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு பிளஸ். அந்த இதை அவரும் சொல்றாரு, 10 சீட் 15 சீட் தர வந்தாங்க, நான் நினைச்சிருந்தா 1000 கோடி 500 கோடி வாங்கியிருக்கலாம், ஆனா நான் தனிச்சு நிற்கிறத இன்னைக்கு தேனி உசிலம்பட்டியில அந்த கூட்டத்துல பேசும்போது சொல்றாரு. இதுதான் அவரோட மெரிட்டா இருக்குது. அடுத்தபடியா இன்னைக்கு எடப்பாடி ஆட்களை கூட்டி வச்சு பேசுறாரு, கலைஞ்சு போகுது. சீமான் அதே சொல்றாரு, குவார்டரு பிரியாணி காசு கொடுத்து இந்த கூட்டம் வரலன்னு சொல்றாரு. மக்கள்கிட்ட போய் பேசுறாரு, அவர் மக்களை சந்திக்கிறாரு, மக்கள் அவரை சந்திக்க வராங்க. ஸோ இதுவும் மற்றவங்களோட கேம்பெயின்ல இருந்து சீமான் வந்து மாறுபட்டு நிற்கிறாரு. வேட்புமனு தாக்கல் வந்து படிச்சவங்க, டாக்டர்ஸ், அந்த 20 பெண்கள், அதுவே வந்து ஒரு பூஸ்டா தான் அவருக்கு இருக்குது. மட்டுமில்ல விஷயங்களை ரொம்ப போல்டா அணுகிறாரு. நீங்க அந்த ஒரு பேச்சை பார்த்தா தெரியும். நான் விளக்கி சொல்ல வேண்டியது இல்லை, மற்றவங்களுக்கு பார்த்தா அது தெரியும். இல்ல அவரு தன்னோட கட்சியை வந்து இன்னும் விரிவுபடுத்தணும், அந்த குறைபாடு இன்னும் அவர் மேல இருக்குங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. எப்படி குற்றச்சாட்டு வைக்கதான் செய்வாங்க. அவர் கட்சியை பொறுத்தவரை அமைப்பு ரீதியான அந்த கட்சிங்கிறத விட லீடர்ஷிப் சீமான்ங்கிற ஒரு ஒற்றை நபர் போதுமா சார் ஒரு கட்சிக்கு? இப்ப அடுத்த கட்ட தலைவர்கள் வேணும் இல்லையா? இப்ப உதாரணமா திமுக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டத்தோறும் ஒரு தலைவர்கள் இருக்காங்க. இப்ப விழுப்புரம்னா பொன்முடி இருக்காங்க, காட்பாடினா துரைமுருகன் இருக்காரு. அந்த மாதிரி நம்ம பல தலைவர்களை வந்து விரிந்து உடைய கட்சியா இருக்குன்னு நம்ம பாக்குறோம். ஆனா நாம் தமிழர் பொறுத்த வரைக்கும் அப்படி நம்ம பார்க்க முடியலையே. சீமான்கிற ஒற்றை நபர், அவருடைய பேச்சு, அவருடைய கொள்கை சித்தாந்தம், அது சார்ந்து மட்டுமே அந்த ஒற்றை நபரை நோக்கி தானே போயிட்டு இருக்கு. ஒருவேளை அடுத்த இளைஞர்களையோ அவருடைய வாக்காளர்களையோ வழிநடத்தக்கூடிய இடத்துல யார் இருக்காங்கிற ஒரு கேள்வி. அந்த கட்சியை பற்றி இவ்வளவுக்குள்ள மக்கள் கவலைப்படுறாங்களா? அதுவே சீமானுக்கு பெரிய வெற்றி தானே. நாம் தமிழரை பொறுத்த அளவுல அது வந்து ஒரு தனிநபர் கட்சியாட்டு பிரபாகரனுக்கு தம்பி சீமான்ங்கிறதுலதான் அது வளர முடியும். ஏன்னா அது ஆம் ஆத்மி டைப் அமைப்பு தான். நீங்க நாம் தமிழர் அமைப்பு வந்து ஈரோடு கிழக்கு நகர்ப்புற உள்ளாட்சியில 1% வாக்கு தான் எடுத்தது.
பழனிக்குமார் ஸ்டாலினோட நியமிச்ச தேர்தல் ஆணையர் அதை வெளிப்படுத்தியிருந்தார். காரணம், திராவிடத்துக்கு எதிராக வரக்கூடிய தமிழ் தேசியத்துக்கு உடன்பிறப்பே பார்த்தீர்களா, ஈரோடு கிழக்குல 1% தான். தமிழக அளவுல அப்படித்தான் இருந்தது. தினகரன் வந்து திருச்சியில அவர் கவுன்சிலர் ஜெயித்தாரு, அவர் இன்னைக்கு எம்பியோட இருக்கிறாரு. சென்னையில கவுன்சிலர் ஜெயித்தாங்க. நாம் தமிழர் வந்து அமமுகவோட குறைஞ்ச ஓட்டு. அப்போ அந்த கட்சிக்கு அமைப்பு ரீதியான பலம் இல்லைங்கிறதா அர்த்தம். நானே சொன்னேன், 3வது இடம் பாஜக அண்ணாமலை தான் வருவாருன்னு சொன்னேன். நாம் தமிழர் எடுத்தது 1% வாக்கு தான். ஆனா ஈரோடு இடைத்தேர்தலில் நாம் தமிழர் சீமான் பிரச்சாரம் பண்ணி எடுத்தது 6.3% வாக்குகள். எப்படி 1% வாக்கு ஒரு பிரச்சாரத்துல செந்தில் பாலாஜி கடுமையா இது பண்ணும்போது 6.3க்கு எப்படி போகுது? சட்டமன்ற தேர்தல்னு வரும்போது ஒரு பார்வையோட வாக்களிக்கிறாங்களா? அந்த இடைத்தேர்தல் வந்தோம் சீமான் பிரச்சாரம் பலம். இப்பவும் சீமான் பிரச்சாரம் தான் பலம். சீமான் பிரச்சாரம் எந்த அளவுக்கு அதை கொண்டு போகுதுங்கிறது தான் இன்னைக்கு மேட்ரு. ஒரு 1% இருந்தவர் இன்னைக்கு 7% வந்திருக்காருன்னா அவருக்கு பிரச்சாரம் தான் பலம். வேலுப்பிள்ளை பிரபாகரன் இமேஜும் சீமானுக்கு பிரச்சார பலம் தான் அதை கொண்டு போயிட்டு இருக்குது. நீங்க செகண்ட் லெவல் லீடர்ஸ்ங்கிற மாதிரி ஒரு கட்சி அமைப்பு வந்துச்சுன்னா அது நிச்சயமா அந்த லீடரை மையமா வச்சு, செகண்ட் லெவல் லீடரை மையம் வச்சு பிளஸும் மைனஸும் வரும். அது நாம் தமிழருக்கு, புதுசா அவருடைய நாம் தமிழருக்கு அது வந்து சாதகத்தை கொடுக்காது. என்னோட கருத்து, முடிவு பண்ண வேண்டியது நாம் தமிழர் சீமான் தான். நான் அதில் முடிவு பண்ண முடியாது. என்னோட கருத்தை சொல்றேன். விஜயகாந்த் கட்சி எடுத்துட்டீங்கன்னா உள்ளாட்சி தேர்தலில் பெரிய அளவுக்கு சாதிச்சுது. அதே மாதிரி மற்ற ஜெனரல் எலெக்ஷன்லையும் அதை ஒட்டி தான் சாதிச்சு. இன்னும் சொல்லப்போனால் உள்ளாட்சி தேர்தலில் ஜெனரல் எலெக்ஷனை விட அதிகமாக சாதிச்சாங்க. அண்ணன் வைகோ கட்சின்னா 11 முனிசிபல் சேர்மன் ஜெயித்தாங்க. அதிமுகவே அவ்வளவுதான் ஜெயித்தது. உள்ளாட்சி தேர்தலில் மிகப்பெரிய அளவுக்கு சாதிச்சது அது தேமுதிக சாதிச்சது. அண்ணன் வைகோட மதிமுக சாதிச்சது. தமாக வந்து மூப்பனாரோட இது வந்து கூட்டணியில சாதிச்சாங்க. நாம் தமிழர் உள்ளாட்சியில எங்க சாதிச்சது? சோ அப்ப கட்டமைப்பு வந்து இன்னொரு வளப்படுத்தணும் அப்படின்ற ஒரு குறைய அவர் மீது. கட்டமைப்பு இல்லாம அவர் லீடர்ஷிப்புக்கு ஓட்டு வருத. அது அந்த லீடர்ஷிப்கான ஓட்டுங்கிறது வந்து ஒரு எவ்வளவு மேக்சிமம் எவ்வளவு போகும்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அது உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியுமா? அது மேல ஏறி போயிட்டு இருக்குது. ஸ்டாலினுக்கே தெரியாத அது. சீமான் பேரையா ஸ்டாலின் சொல்ல மாட்டேங்கிறாரு. நான் 4% வாக்கெடுத்த டாக்டர் ராமதாஸ் பேரை சொல்றாரு. ஓகே, அவருக்கு 5 MLA இருக்கு, ஒரு ராஜ்யசபா இருக்குது, மக்கள் பிரதிநிதிகள் இருக்காங்க. சீமானுக்கு மக்கள் பிரதிநிதிகள் இல்ல. பட் வாக்கு சதவீதம் 4 தான், 3.8 தான். அவர் பேரை தர்மபுரியில பேசுறாரு. ஆனா சீமான் பேரை முக ஸ்டாலின் பேச மாட்டார். ஏன்? ஏன் இது 3.7% எடுத்த தேசிய கட்சி ஆட்சியில இருக்குது. பாஜக பேசுறாரு, அண்ணாமலை பேசுறாரு. ஏன் சீமான் பேச மாட்டேங்கிறாரு? எதுக்கு சீமான் பேர முதலமைச்சர் இன்னைக்கு ஸ்டாலின் இணையான தலைவர்களே யாரும் இல்ல. எடப்பாடி ஸ்டாலின் இணையான ஒரு தலைவர் கிடையாது. அவரை ஏன் சீமான் பேரை ஏன் ஸ்டாலின் பேச மாட்டேங்கிறாரு? இல்ல அவரு ஒரு பொருட்டா மதிக்கலையா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன் 7% குறைவா நாளோட? உங்களுக்கு உங்க பதில் என்னன்னு கேட்டேன். இல்ல, நான் என்னுடைய கருத்தின்படி ஸ்டாலின் அவர்கள் வந்து சீமானா அந்த அளவுக்கு ஒரு பொருட்டா மதிக்கலன்னு தான் என்னோட. 4 பெருசா 7 பெருசான்னு கேட்டேன். 7 தான் பெருசு. அப்ப 7 ஏன் மதிக்கலன்னு கேட்டேன். இல்ல, சதவீதம் உயர்ந்துட்டு இருக்கு. அப்ப அவர்களுக்கான பிரதிநிதித்துவம் இல்ல. அப்ப எம்எல்ஏக்கள் இருந்தாதான் மதிப்பாரா? அப்படிதான் அவரோட கணக்கா? மேபி அப்படி இருக்கலாம். அப்படி அல்ல. சீமான ரெகனைஸ் பண்ணி கொடுத்தா அவருக்கு வாக்களிக்கக்கூடிய பறையர்கள், கிறிஸ்தவ முஸ்லிம்கள் மத்தியில நமக்கு இன்னொரு தலைவர் இருக்காரு, சீமானுக்கு நம்ம வாக்களிக்கலான்னு சீமானுக்கு வாக்கு வங்கி எந்த அளவுக்கு உயருங்கிறது ஸ்டாலினாலே அசஸ் பண்ண முடியாது. சோ அதனாலதான் அவர் கில்லிங் சைலன்ஸ் பண்றாரு. சீமானை பற்றி பேசினா இந்திய எதிர்ப்புலையும் சமஸ்கிருத எதிர்ப்புலையும் ஸ்டாலினோட வீரியமா ஒருத்தர் இருக்காருன்னு மக்களுக்கு தெரிய வரும். சோ அந்த தவிர ஸ்டாலின் பண்ணல. சோ ப்ரூடன்ட் பொலிட்டிஷியனான ஸ்டாலின் சீமான கில்லிங் சைலன்ஸ் பண்ணதுதான் கரெக்ட்னு போறாரு. ஸ்ட்ராட்டஜி கரெக்ட். அந்த ஸ்ட்ராட்டஜிக்கான காரணத்தை பத்திரிகையாளர்கள் யார் ஆராயிரா? தேவையில்லாம விமர்சனம் பண்ணி அவர் ஒரு வளர்த்துவிட வேண்டாம் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்கு. அவன் எந்த அளவுக்கு வளருவாருன்னு யாருக்கு தெரியும்? ஓகே, 1% வந்த ஒருத்தர் 7% வளருவாருன்னு யாருக்காவது தெரியுமா? யார் நீங்க சொன்னீங்களா? உங்களை மாதிரி ஏதாவது பத்திரிகையாளர் சொன்னாங்களா? இல்ல, ஒரு எதிர்பாராத ஒரு அசுர வளர்ச்சி தான். எதிர்பாராத அசுர வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கலாமே. ஓகே ஓகே. இப்போ இரு திராவிட கட்சிகளும் வந்து தொடர்ந்து மாறி மாறி வந்து பாஜகவுடைய பி டீம் நீங்க தான், பாஜக பி டீம் நீங்க தான் சொல்லி மாறி மாறி எடப்பாடி அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் விமர்சிக்கிறத நம்ம பாக்குறோம். ஸோ இப்போ இந்த தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பிரதான இரு கட்சிகளுடைய
கருத்தின்படி பாஜக ஒரு சீண்டத்தகாத கட்சி ஆயிடுச்சா? பாஜக 18% கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்கு பாஜக எதிராக இருக்குங்கிறனால பாஜகவுக்கு கூட்டணி வச்சாலே அது தங்களுக்கு நஷ்டங்கிறத ஸ்டாலின் உணர்றாரு, எடப்பாடி உணர்றாரு, ஏன் 7% வாக்குபலோட சீமான் உணர்றாரு. அதனாலதான் பிஜேபி நாளைக்கு ஒரு 15% வாக்க ஒரு அணியா திரட்டி ஒரு பலமானாதான் நாளைக்கு 2029 பிஜேபிக்கு பெரிய திமுக போன்ற கட்சிகளோட கூட்டணி வர முடியும். சோ அதற்கான ஒரு முயற்சியில தான் பாஜக ஈடுபடுறாங்க. நீங்க பாஜகவை ஒதுக்குறது காரணம் 18% கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகள் உங்களுக்கு எதிராக போயிருங்கிற அச்சத்துல நீங்க பாஜக ஒதுக்குறீங்க. ஸ்டாலின் பாஜகவை தோக்கடிச்சு காட்டினவர். ஸ்டாலின் பாஜகவை தோக்கடிச்சு காட்டினவர் 19 இருக்கட்டும். எடப்பாடி பாஜக சேர்ந்து தோத்தவர். காங்கிரஸ் அழகிரி என்ன சொன்னாரு? நீங்க கொள்கை அடிப்படையில பாஜக விட்டு விலை இல்ல, தோத்ததுனால உலகுறீங்க தோல்விசாமி. அதுதான் அழகிரி சொன்னார். யாரு? தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அழகிரி. எடப்பாடி விட போறனால பிரயோஜனம் இல்ல, தோத்து போகனாரு. பாஜக எடப்பாடி விட சேர்ந்து தோத்து போனதா அழகிரி சொன்னார். சோ ஸ்டாலினை பொறுத்தவரை பாஜக வைத்துதான் ஜெயித்துட்டு இருக்கிறார். அப்ப ஒரு அரசியல் ராஜாங்க உறவு காரணமா பாஜக பவர்ஃபுல்லா இருக்கக்கூடிய அவங்களோட கோபம் நம்ம மேல வராம இருக்குங்க ஸ்டாலினை அனுப்பி பார்த்தாருங்கிறது வெளிப்படையான உண்மைதான். 2 தடவை அவங்க ஸ்டாலின் கூட்டணிக்கு வரமாட்டாரான்னு அவங்க அப்பாயின்மெண்ட் கொடுத்தது உண்மைதான். அதே மாதிரி ஸ்டாலின் தரப்பும் நம்ம மேல அந்த பாய்ச்சல் இல்லாம பாத்துக்கிடணுங்கிற அவங்க நினைச்சதும் உண்மைதான். இப்ப எங்கெங்கெல்லாம் பாயுது, எப்படி எல்லாம் பாயுதுன்னு தெரியத்தானே செய்யும். பட் தேர்தல் கூட்டணின்னா பாஜக மைனஸ் 18% கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ் மைனட்டுங்கிறத தெளிவா ஸ்டாலின் இருக்கிறாரு. அந்த வகையில 2019 ஜெயித்திருக்கிறாரு. 24 அவர் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்குது. அந்த பழைய ஓட்டு வருமா வராதாங்கிறது தான் ஒரு கேள்விக்குறியா இருக்குது. அது லாவ் ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ்ல ஒரு கிரே ஏரியா. சீமானுக்கு போகலாம், பரையர் சமூக வாக்குல ஒரு பகுதியும் கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குல ஒரு பகுதியும் சீமானுக்கு போகலாம். அதாவது தடுக்கிறதுக்கு ஸ்டாலின் என்ன வியூகம் அமைக்கிறாருங்கிறதையும் பார்க்கணும். ஏன்னா அது ஸ்டாலின்ட்ட தான் அந்த வாக்குகள் குவிஞ்சு கிடக்குது. மற்றபடி பி டீம்ங்கிறது ஸ்டாலினை பொறுத்தளவுல பாஜகவோட கூட்டணிங்கிறது எந்த காலத்திலும் இல்லைங்கிறதெல்லாம் தெளிவா போறாரு. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையில அவர் பாஜகவையும் பாமகவையும் தப்பு கணக்கு போட்டு விட்டுக்கிட்டு பொய் நெல்லை குத்தி பொங்க வைத்தவன் கை நெல்லும் விட்டானம்மா கதையாட்டு அவர் காங்கிரஸ் கூட்டணி 20 சீட்டுக்கு வந்துடும் நினைச்சு போனாரு. காங்கிரஸ் உங்களை வச்சு டெபாசிட் வராதுன்னு வரல. பாஜகவையும் கைவிட்டுட்டாரு. விடுதலை சிறுத்தைகள் கூட்டணி வந்துடும் நினைச்சுக்கிட்டு பாமக மைனஸ்னாரு. கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்கு பாஜக மைனஸ், பரையர் சமூக ஓட்டுக்கு பாமக மைனஸ்ன்னு நான் சொல்லல. யார் சொன்னா? இவர் சி.வி. சண்முகம் சொன்னாரு. சோ இந்த புள்ளியில காங்கிரஸும் விடுதலை சிறுத்தைகளும் இவருக்கு வேல்யூ இல்லை, இவரை வச்சு ஜெயிக்க முடியாதுன்னு இவரை நினைப்பாங்கன்னு தெரியாம இவரு பாஜகவும் பாமகவும் தான் மைனஸ் நினைச்சுக்கிட்டு 2 வரையும் கலத்தி விட்டுட்டாரு. அவங்க காங்கிரஸும் விடுதலை சிறுத்தைகளும் ஸ்டாலின் தருவது எம்பி போஸ்ட்ன்னு ஸ்டாலின் கூட இருக்கிறாரு. இவர்கிட்ட டெபாசிட் வாங்குறதுக்கு அவங்க வருவாங்க. நான் சொன்னேன், எல்லா வீடியோ ரிவைண்ட் பண்ணி பாருங்க, ஒவ்வொருத்தரும் என்னென்ன ரீல் விட்டாங்கன்னு பாருங்க. மற்றவங்க என்ன சொன்னாங்க தம்பி இதுல? ஓகே சார், இப்ப எடப்பாடியார் ஒரு உறுதியான நிலைப்பாடு எடுத்துட்டாரா? இப்ப பாஜகவுடன் நம்ம உடன் இருந்தோம்னா நம்மளுடைய அழிவு தான், நமக்கு முழுமையா பரிஷ்காரம் பண்ணாதான் நம்ம இனிமே கட்சி நடத்த முடியுன்ற ஒரு முழுமையான முடிவுக்கு வந்துட்டாரா எடப்பாடியார்? அப்படி அவரு முடிவுக்கு வந்தாலும் அவரை காங்கிரஸும் விடுதலை சிறுத்தைகளும் நம்பலையே. மெகா கூட்டணி அமைப்புன்னு சொல்லியும் காங்கிரஸ் இவருக்கு டெபாசிட் தராதுன்னு நினைக்கிறாங்க. இவரு திருமாவளவனுக்கு ஆதரவா சில வார்த்தைகளை சொல்லியும் திருமாவளவன் இவரால பிரயோஜனம் இல்லைன்னு நம்புறாங்க. யாரும் நம்பலையே இவரால. ஒண்ணு இவரு பிஜேபி கூட சேருவாரா சேர மாட்டாராங்கிறது அவர் தான் காலமும் அவரும் தான் முடிவு எடுக்கணும். அதை விட இவரை சேர்ந்தா ஜெயிக்காதுங்கிற முடிவு அவங்க எடுத்துட்டாங்களே. இப்ப நீங்க ஸ்டாலின் கொடுக்கறது கன்வர்ஷன் கெபாசிட்டி இல்ல அவர்கிட்ட அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணல. அவரு ஸ்டாலின் கொடுக்கறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட், கவுன்சிலர் போஸ்ட்னு இருக்கு. இதுதான் ஸ்டாலினுக்கு பிளஸ். இது உடையாத வரை ஸ்டாலின் அணி உடையாது. அதைத்தான் நான் சொல்றேன். வெற்றி பெறுறத வரை ஸ்டாலின் அணி உடையாது, வெற்றிகரமா தான் போவாப்புல. இது ஜம்ப் ஆகுறத வரை சீமான் ஜம்பிங்ல தான் போவாங்க. ஓகே. இப்போ 2019 நம்மளுடைய நீங்களே பல முறை இந்த கருத்தை பதிவு செஞ்சிருக்கீங்க.
பிரதமர் மோடி அவர்கள் வந்து ஸ்டாலினை வந்து ஒரு பெரிய எதிரியா பார்க்கல. ஒரு என்னதான் கடுமையான விமர்சனம் வச்சாலும் இப்ப சேடிஸ்ட்லாம் கடந்த முறை விமர்சனம் வச்சிருந்தார் நம்மளோட முதல்வர். அப்போ வந்து பிரதமர் வந்து திமுகவையோ ஸ்டாலின் அவர்களையோ பெருசா விமர்சிக்கிறத பாக்குறோம். ஆனா இந்த தேர்தலில் வந்து ஃபுல் ஃபிளெட்ஜா குறிப்பா இந்த திமுக குடும்ப ஆட்சியும் சரி இந்த திராவிடத்தையும் சரி கடுமையா விமர்சிக்கிறாரு. ஸோ இந்த 2019 விட இப்ப இந்த 24 சீன் வேற மாதிரி இருக்கு. எப்படி பாக்குறீங்க? இந்த பேட்டியில எப்படி விமர்சிச்சிருக்காரு? ஏதாவது உள்ள படிச்சு பார்த்தா ஏதாவது தெரியுதா? இன்னைக்கு கொடுத்த பேட்டியில ஸ்டாலின் பெருசா விமர்சிச்சிருக்காரான்னு கேட்டேன். அவருக்கு தெரியும் தமிழ்நாட்டுல ஸ்டாலின் தான் எம்பி பதவியை முடிவு பண்றாருன்னு. அதே வேளையில கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டுக்காக மோடி மைனஸ்னால கூட்டணிக்கு வரமாட்டாருன்னு தெரியும். ஸோ இந்த சூழ்நிலையில ஆன்டி ஸ்டாலின் பண்ணி 2வது இடத்தை பிடிக்கிறதுக்கு தான் மோடி முயற்சி பண்றாரு. அதனால இப்ப இந்த கச்சத்தீவு வாரத்தையும் பண்ணி காங்கிரஸ் இன்க்ளூசிவ் திமுக அலையன்ஸ்ல இருந்த திமுக தான் கொடுத்தாங்க. இந்திரா காந்தி அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டு இந்திரா காந்தி எதிர்க்க முடியாம கலைஞர் வந்து அதை ரெசிஸ்ட் பண்ண முடியல, தடுக்க முடியலங்கிறதையும் எக்ஸ்போஸ் பண்றாரு. ஸோ அவர் வந்து இன்னைக்கு திமுகவுக்கு எதிரான ஒரு அணியாட்டு தன்னோட அணி அதிக சதவீத வாக்கெடுக்கிறதுக்கு பேசுறாரே தவிர எதுக்கு உதயநிதி ஸ்டாலின் அமைச்சருக்கு 2 தடவை அப்பாயின்மெண்ட் கொடுத்தாரு? வேற எந்த மாநில அமைச்சர் 2 தடவை அப்பாயின்மெண்ட் வாங்கி மோடியை பார்த்து சந்திக்கிறாரு? எப்ப சந்திச்சாரு? எம்எல்ஏவா இருக்கும் போதே சந்திச்சாரு. எப்ப சந்திச்சாரு தம்பி? இடைப்பட்ட காலத்துல கடந்த 2017 காபத்து முதலமைச்சர் இருந்த பிறகு வந்து அதெல்லாம் சந்திச்சாருல. எம்எல்ஏவா இருக்கும்போது கூட்டணி கட்சி தம்பி, அது கூட்டணி கட்சி தம்பி. 17 சந்திச்சதை சொல்றீங்க. ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் சந்திச்சதுக்கு 2 பேரை சொல்லுங்க. வேற ஸ்டேட்ல யார் சந்திச்சாங்க சொல்லுங்க. சொல்லுங்க தம்பி. அப்ப இணக்கமா போறாங்கன்றீங்க நிர்வாக அளவுல? இல்ல எப்படி எடுத்துக்கிறது இந்த சந்திப்பு? மோடி திமுக விரும்புறாருன்னு அர்த்தம்பா. இப்ப திமுக அமைச்சர் கிடைச்ச அப்பாயின்மெண்ட் மோடி கிட்ட வேற யாரும் கிடைக்கலன்னு அர்த்தம் இல்லங்கிறீங்களா? வேற யாரும் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டா? இல்ல இப்ப நம்ம பாக்குறோம், இப்ப கேலோ இந்தியாவுக்கும் வந்து பிரதமர் மோடி அவர்களை வந்து இந்த துவக்க விழாவுக்கு கூப்பிடுறாங்க. திமுகவும் அந்த இணக்கத்தை. ஆமா, அதான் நான் சொல்றேன். 18% கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்காக கூட்டணி வச்சா அது தேராதுங்கிறதுக்காக கூட்டணி வைக்கல. ஓஹோ. பிஜேபியினுடைய வாக்கு சதவீதம் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் எந்த அளவுக்கு போகும் நீங்க பாக்குறீங்க? மேக்சிமம் எவ்வளவு சீட் வரைக்கும் அவங்க வாங்குவாங்கன்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? அதை உயர்த்ததுக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க, கடுமையா முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. மக்களவை தேர்தலில் பாஜக ஒரு பிளேயர் தான், மோடி பிரதமருங்கிறதுக்கு ஒரு வாக்கு வலிமை இருக்குது. சட்டமன்ற தேர்தலில் பாஜக ஒரு பிளேயர் இல்லைங்கிற அதை தடுக்கிறதுக்கும் தவிர்க்க முடியாத சக்தின்னு பாஜகவை நிரூபிக்கிறதுக்கும் அவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே சார், ரொம்ப நன்றி சார் உங்களோட நேரத்தை எங்களை